இவ்வளவு கம்மியா மார்க் எடுத்துட்டு அப்புறம் எப்படி தான் வெளிநாடு போய் படிக்கணும் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ தெரியல. வெளிநாடு போய் வேலை பார்க்கணுங்கிற உன்னுடைய ஆசை கண்டிப்பா நிறைவேறும். அமிர்தா இன்டர்நேஷனல் அட்மிஷன் கிடைச்சாலே 90% செய்முறை பயிற்சி, 100% உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் ட்ரைனிங் மற்றும் வேலை, கை நிறைய சம்பளத்துடன். நான் சேர்ந்து ஜெயிச்சிட்டேன். இளைஞர்களின் எதிர்காலம். அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கோயம்புத்தூர், திருச்சி. அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவை துடியலூர் அருகே விஎஸ்கே நகர் பகுதியில் உள்ள துடியலூர் அறிவான் சங்க அறக்கட்டளை அரங்க வளாகத்தில் நாட்டின் 79வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இதில் துடியலூர் அறிவான் சங்கம் சார்பில் தேசிய கொடி ஏற்றி அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. நாட்டின் 79வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக துடியலூர் அறிமா சங்கம் சார்பில் கோவை துடியலூரை அடுத்த விஎஸ்கே நகர் பகுதியில் உள்ள துடியலூர் அறிமா சங்க அறக்கட்டளை அரங்க வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து மாலை விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் குருடம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் டி ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காலை முதல் நடைபெற்ற குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகளான பலூன் உடைக்கும் போட்டி, ஓட்டப்பந்தயம், சாக்கு ஓட்டம், லக்கி கார்னர், இசை நாட்காலி, பெண்களுக்கான லெமன் ஸ்பூன், குளிர்பானம் சாப்பிடுதல், பாட்டிலில் நீர் நிரப்புதல், வாழைப்பழம் சாப்பிடும் போட்டி, ஆப்பிள் சாப்பிடும் போட்டி, நினைவாற்றல் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் இடம் பிடித்த மாணவர்களுக்கு டைட்டன் கைகடிகாரம் பரிசாக வழங்கப்பட்டது. அதேபோல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 80% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசுகளை வடமதுரை கென்னடி கேஸ் ஏஜென்சி நிறுவனத்தினர் வழங்கியிருந்தனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முதல் பரிசுகள் துடியலூர் அறிமா சங்க அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. மேலும் துடியலூர் துளசி பார்மசி சார்பில் கட்டணமின்றி சர்க்கரை மற்றும் இரத்த பரிசோதனை நடத்தப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிகளில் துடியலூர் அறிமா சங்க தலைவர் ரமேஷ்குமார், செயலாளர் நிவாஸ், பொருளாளர் பூபதி மற்றும் முன்னாள் தலைவர் ஆறுச்சாமி, முன்னாள் செயலாளர் நித்யானந்தம், முன்னாள் பொருளாளர் ஆறுமுகம் மற்றும் முருகேசன், ஜனார்த்தனன், ஞானசேகர், ஐயாச்சாமி உள்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக நியூ லிட்டில் ஸ்டார் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. எனக்கு